பரோட்டா ரிவ்யூ நம்பர் 2. வணக்கம் நண்பர்களே, பரோட்டா ரிவ்யூ இன்னைக்கு தான். அடுத்தது இன்னைக்கு நம்ம சாப்பிட போற கடை கோனார் விலாஸ். கோனார் விலாஸ் புரசைவாக்கத்தில் இருக்குது கடை. பரோட்டா எல்லாம் பிரிச்சு வச்சாச்சு ரெடியா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ உனக்கு குழம்பு ஊத்தவா? இது டியூவல் ரிவ்யூ. ஃபாதர் ஒரு ரிவ்யூ, சன் ஒரு ரிவ்யூ. ரெண்டு பேரும் வேற வேற கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா பரோட்டாவை நல்லா பிச்சு போடுறோம். ஓகேவா? நல்லா பிச்சுக்கிறோம். ஸ்மால் பீசஸா பிச்சிடணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீ பிக்காம அப்படியே முக்கி சாப்பிடணும். ஓகேவா? நான் வந்து நல்லா பிச்சு, ஓகேவா, ஸ்மால் பீசஸா பிச்சிட்டு அப்படி ஆம்லெட் கூட தொட்டு அப்படி சாப்பிட போறேன். ஓகேவா? ஓகே. நல்ல குழம்பு மிதக்க ஊத்தி. அம்மா ஒன்னு கேட்கணும். பியூர் நான் அம்மாட்ட பேசுவேன். கேமரா நல்லா எடுங்கம்மா. ஒன் டைம் தான் சாப்பிட்டு விட்டு இன்னுமே எடுக்க முடியாதுமா. ஓகே. அப்போ let's start the review. சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் போய் அனுப்பிச்சேன். கம்பெனி லாஸ்ட்ல போகுது. பவல் ஆம்லெட் பிச்சு பரோட்டாவோட சேர்த்து அப்படியே. ஆம்லெட் என் அம்மா செஞ்சாங்க, இல்ல என் டாடி செஞ்சாங்க. ஆம்லெட் நான் செஞ்சேன்டா. சரி மறந்து நீங்க தான் செஞ்சீங்க. பெருமை. பாப்பு உன்னோட ரிவ்யூ சொல்லு. உங்க ரிவ்யூ தான். உன்னோட ரிவ்யூ ஃபர்ஸ்ட் சொல்லு. உங்க ரிவ்யூ நான் சொல்லவா? பரோட்டா சூப்பரா இருக்குது. பரோட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குது, நல்லா இருக்குது. குழம்பு வந்து இன்னைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, என்னமோ சம்திங் மிஸ்ஸிங் மாதிரி தோணுது. யூஸ்வலா இந்த கடையில சாப்பிட்டுருக்கோம் ஏற்கனவே, ஆனால் இன்னைக்கு கிடைக்கிறத விட இன்னைக்கு குழம்புல ஏதோ ஒரு மிஸ்ஸிங். பட் ஓவரால் நல்லா இருக்கு. அந்த ஆம்லெட்டோட சேர்ந்து அந்த குழம்பு பரோட்டால மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் அப்படியே தொண்டையில் அப்படி இறங்கும் போது சூப்பரா இருக்குது. அவுட் ஆஃப் 5க்கு 4.5. நானும் 4.5. அது 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். பட் ஆனா அந்த குழம்புல சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது. குழம்பு இல்லாம சாப்பிடுங்க. 4.5. குழம்பு இல்லாம வெறும் பரோட்டா சாப்பிட முடியாதுடா. நீ சொல்லு. You give your explanation. தமிழ்ல explanation. நான் இவருக்கு அதே 4.5 வெச்சுக்கேன். அவ்வளவுதான். எதுக்குடா 4.5 கொடுத்த? ஏன்னா நீங்க 4.5 கொடுத்தீங்க. நான் கொடுத்த நீ கொடுத்துருவியா? உன்னோட தனி ரிவ்யூ. உனக்கு எப்படி இருக்கு பரோட்டா? உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு டேஸ்டா இருக்கா? நீ அங்க தாத்தா ஹவுஸ்ல சாப்பிடுவல, அந்த பரோட்டாக்கு இந்த பரோட்டாக்கு உனக்கு இந்த பரோட்டா பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா? தான ரொம்ப ஆஃப்டர் காரம் கம்மியா, காரம் லேட்டா கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. அது கழிச்சு பரோட்டா எனக்கு பரோட்டா டைஸ் நம்ம எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் சரி சால்னா இல்லாமல் அது நல்ல பரோட்டா தான். இந்த பண்ணி கிறிஸ்பி அப்படியே கிளேவ் அடிக்குது. நல்ல பரோட்டா தான். டேஸ்ட் மட்டும் ரியலைஸ் பண்ண முடியல அவ்வளோ. ஐ கிவ் இட் 4.5. ஓகே. ஹாப்பி ஈட்டிங். Thank you. அவ்வளோதானே? இல்லை